ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் ஷாலோம். பைபிளிலே இருக்கிற சில பிரார்த்தனைகள், அற்புதமான பிரார்த்தனைகளை இங்கே நாம் பார்க்க முடியும். சில பிரார்த்தனைகளை இன்று நான் உங்களோடு தியானிக்க விரும்புகின்றேன். தாவீது எழுதின சங்கீதத்தில் 4வது சங்கீதம். இந்த 4வது சங்கீதம் சில அற்புதமான பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த சங்கீதத்திலே தாவீதினுடைய பிரார்த்தனையை நாம் பார்க்க முடியும். இது ஜெபத்திற்கான ஒரு சங்கீதம். கவனமாக நாம் பரிசீலிப்போம் என்றால், இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதினுடைய சங்கீதம். இந்த சங்கீதத்தில் கவனிக்கலாம். வாசிக்கிறேன். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்திலிருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? வீணானதை விரும்பி பொய்யை நாடிக்கொண்டிருப்பீர்கள் என்ற கேள்வி. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்துரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இந்த சங்கீதத்தை எழுதியது தாவீது. இந்த தாவீதின் சங்கீதத்திலே நாம் பார்க்கிற விலையேற பெற்ற சில 8 பாடங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 4வது சங்கீதம் 1வது வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், மன்றாடுகிறதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அங்கே அவன் மன்றாடுகின்றான். எப்படி? என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? செவிகொடும். நான் விண்ணப்பம் பண்ணுகிற போது, தயவுசெய்து என் ஜெப விண்ணப்பத்துக்கு செவி கொடுங்கப்பா. என்னுடைய விண்ணப்பத்தை அலட்சியம் பண்ணிடாதீங்க ஆண்டவரே. என்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்காம இருக்காதீங்க ஆண்டவரே. முதல்ல அது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், விண்ணப்பம் பண்ணி மன்றாடுகின்றான். 4வது சங்கீதத்திலே 1வது வசனத்தில். 2வதாக கேள்வி கேட்கிறான். 4வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில், மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்துவீர்கள்? எத்தனை காலத்திற்கு வீணானதை விரும்பி அதை நாடுவீர்கள்? அதேபோல எத்தனை காலத்திற்கு பொய்யானவைகளையே நாடிக்கொண்டிருப்பீர்கள்? பக்தன் முதலாவது விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்த்தோம். 2வதாக கேள்வியை அங்கே பார்க்கிறோம். 3வதாக தெரிந்து கொள்ளுதலை பார்க்கிறோம். 3வது வசனம், பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று. தெரிந்து கொள்ளுதல். 4வதாக பரிசுத்தப்படுத்துதல். வாசிக்கிறேன் 4வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் என்ன செய்ய வேண்டுமா? உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். படுக்கையில் இருக்கும்போது தேவனை நினைவு கூற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இன்று அநேகருடைய படுக்கைகள் அருவருப்பால் நிறைந்திருக்கிறது. அருவருப்பான காரியங்களினாலே நிரம்பியிருக்கிறது. எனவேதான் சொல்லுகிறான், படுக்கையை கூட பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 5வதாக சங்கீதம் 4:5 வசனம், பலிகளை செலுத்துதல் அல்லது பிரதிஷ்டை செய்தல். நீதியின் பலிகளை செலுத்தி, கவனிங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அது ரொம்ப முக்கியம்.
நீதிக்கேதுவான பலிகளை அர்ப்பணிக்க வேண்டும், பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அடுத்ததாக 4வது சங்கீதத்தின் 6வது வசனம், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பிரகாசித்தல் என்னங்கது? பிரகாசித்தல். 7வதாக நாம் பார்ப்பது 7வது வசனம், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். அருளப்படுதல், அதற்காக தேவனை துதித்தல். கடைசியா, கர்த்தாவே, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்துரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். தங்க பண்ணுதல், எல்லாத்த விடவும் சிம்பிளாவும் எல்லாத்த விடவும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறது எது? படுத்துக்கிறது. அப்படியா? இந்த 8 விலையேற பெற்ற விஷயங்கள் 8 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். அதே சமயத்தில் இந்த சங்கீதத்தினுடைய மொத்த சாராம்சங்களையும் கொஞ்சம் சிம்பிளா புரிந்து கொள்ளும்படியாக சொல்ல வேண்டுமென்றால் அதைத்தான் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். எழுதிக் கொள்றீங்களா? மறுபடியும் ஒருமுறை நான் விளக்க விரும்புகிறேன். 1வது விண்ணப்பம் பண்ணுதல், 2வது கேள்வி கேட்டல், 3வது தெரிந்து கொள்ளுதல், 4வது பரிசுத்தப்படுத்துதல், 5வது அர்ப்பணித்தல், 6வது பிரகாசித்தல், 7வது துதித்தல், அதேபோல 8வது சமாதானப்படுதல். இந்த 4வது சங்கீதத்தை நீங்க எப்ப வாசித்தாலுமே கூட இந்த 8 விலையேற பெற்றதான அம்சங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் சுலபமாக அந்த சங்கீதத்தை தியானிக்க முடியும். 1வது சொல்லுங்க பார்க்கலாம், என்னன்னு? விண்ணப்பம் பண்ணுதல். விண்ணப்பித்தல் என்றால் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புறத்தில் விண்ணப்பித்தல் என்றால் ஒரு புறம் தேவனோட கூட உங்களுக்கு இருக்கிற அன்பை உங்கள் வார்த்தைகளினாலே வெளிப்படுத்துவது, மறுபுறத்தில் உங்களுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துதல். 3வதாக நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காக தேவனுடைய சந்நிதியிலே விண்ணப்பம் பண்ணுதல். சில சந்தர்ப்பங்களில் தேவனுடைய சந்நிதிக்கு வந்து சிலர் விண்ணப்பம் பண்ணுவதை விட்டுவிட்டு போராட ஆரம்பித்து விடுவார்கள். அதாவது அது ஃபைட்டிங்கா அல்லது ப்ளீடிங்காங்கிறது புரியாது. ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிடும், கூக்குரலிட ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? ஃபோன் பேசும்போது நீங்க கவனிச்சிருக்கீங்களோ இல்லையோ, ஃபோன்ல, அதாவது சமீபத்தில் நம்ம மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. மீட்டிங் நடக்கும்போது சகோதரர்கள், அதாவது ஒரு சகோதரர் இன்னொருத்தர்கிட்ட பேசணும்னு நினச்சி ஃபோன் எடுத்து அவ்வளவு சத்தமா பேசுறாரு. அப்ப நான் சொன்னேன், இப்படி கத்துறது வெளியே போய் நீ கத்துனா டைரக்டா அவங்க வீட்டுக்கே கேட்டுருயா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளவு சத்தமா கத்திக்கிட்டு இருந்தான். ஸோ தயவு செஞ்சு கவனிங்க, எப்போ சத்தமா கத்த வேண்டி இருக்கும்? சிக்னல்ஸ் சரியா கனெக்ட் ஆகாதப்போ, மறுபக்கம் இருந்து பேசுறது உங்களுக்கு கேட்காதப்போ, நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்காத போது அந்த மாதிரி சத்தமா கத்த வேண்டியிருக்கும். சிக்னல்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நிம்மதியா அமைதியா பேசுவோம். தேவனோடு கூட கனெக்ஷன் நமக்கு நல்லா இருந்ததுன்னா அமைதியா மிருதுவா பேசுவோம். விண்ணப்பங்களோட கூட பேசுவோம். அன்பு நிறைஞ்ச இதயத்தோட பேசுவோம். தேவ சந்நிதிக்கு வருகிற போது மெல்லமா பேச கத்துக்கோங்க. தேவ சந்நிதிக்கு வருகிற போது விண்ணப்பத்தோட கூட நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆயக்காரன் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தானா, கூடவே பரிசேயனும் ஆலயத்துக்கு வந்திருந்தானாம். 2 பேருமே ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. பரிசேயன் ஜெபித்தான், தேவனே, நான் அப்படிப்பட்டவன் இல்ல, இப்படிப்பட்டவன் இல்ல, நான் இப்படியெல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன், இப்படியெல்லாம் நான் காணிக்க செலுத்துறேன், இந்த ஆயக்கார மாதிரி ஆள் நான் இல்லவே இல்லை. ஜெபம் பண்றவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை பத்தி என்ன பேச்சு? ஒரு நாள் என்னோட மகன்கள் 2 பேரும், நான் மனைவி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு மகன் என்கிட்ட கேட்டான், டாடி, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் கண்ணு மூடல அப்படின்னு சொன்னான். அப்படின்னு என்ன அர்த்தங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. டாடி, ஜெபம் பண்ணும்போது அவன் கண்ணையே மூடல அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுடைய குற்றத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய குற்றம் கூட வெளியே தெரியுமா இல்லையா? கட்டாயமா வெளியே தெரிஞ்சிடும். அந்த சகோதர சகோதரிகளே, ஆயக்காரனை பத்தி இவனுக்கு என்ன பேச்சு? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கான், தேவனோடு பேச வேண்டும்.
அதோ அந்த ஆயக்கார மாதிரி ஆள் நான் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் கண்ணை திறந்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கும் கூட நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் நேர்த்தியா கண்களை மூடி ஆண்டவரிடத்துல உண்மையா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில சில பேர் அது என்னமோ தெரியல, பேய் பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரையும் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த கோழி திருடுறவங்க மாதிரி. அது நல்ல பழக்கமே இல்லைங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஏன் கண்களை மூடி ஜெபிக்கிறோம்னா கான்சென்ட்ரேஷனுக்காகத்தான். இதுக்காக கண்ணை மூட எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கண்களை மூடி ஜெபிக்கிறோம். சோ ஜெபிக்கின்ற வேளையிலே கண்களை மூடுவது என்பது தேவன் மீதுள்ள அதேபோல ஜெபத்தின் மீதுள்ள அக்கறையை வெளிப்படுத்துகிறது. எனவே தயவு செஞ்சு தேவ சந்நிதிக்கு வருகிற போது ஜெபிக்கின்ற விஷயத்துல கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்பது ஒரு நல்ல குணம். அதை விட்டுட்டு கண்ணை முழிச்சு தெரு தெருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆவிக்குரிய குணம் அல்லவே அல்ல. நாம் வாசிக்கலாம் ஒரு முறை கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், அங்கே அந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும், எப்படிங்க, இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு மனிதன் எப்போ தன்னுடைய வாழ்க்கை மற்றவங்களை விட ரொம்ப நல்லா இருக்கு, அவங்கள விட நான் ரொம்ப நல்லவன், அவங்கள விட நான் பெரிய ஆளு, அவங்கள விட நான் நீதிமான், அவங்கள விட நான் பரிசுத்தன், அவங்கள விட நான் ரொம்ப யோக்கியன் அப்படின்னு சொல்றானோ அவன் தான் உதவாக்கிற. ஏனென்றால் அதில் அகந்தை குணம். எல்லாரோடையும் தன்னை ஒப்பிட்டுக்கிட்டு அதோ அந்த ஆயக்காரனை விட நான் ரொம்ப ரொம்ப பெட்டர் பர்சன். இன்னைக்கும் நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? அதுவும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டும் கூட கர்வம். சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது தெரியுமா உங்களுக்கு? கர்வம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? ராத்திரி 3 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன், காலையில் 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். இப்படி யாராவது ஒரு பெருமையோட கர்வமா சொன்னாங்கன்னா அது நல்ல ஆவிக்குரிய நடத்தையா இல்ல. ஜெபத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் ஜெபம் பண்ணுகிற போது ரகசியமா, அதாவது நீங்கள் போய் உங்கள் அறை கதவை பூட்டிக் கொண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபியுங்கள். அதாவது ரகசியமா அந்த ஜெபத்தை கேட்கிற தேவன் அதற்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். எனவே ஜெபம் என்பது ரகசியமாக பண்ண வேண்டிய ஒன்று. சில பேர் பயங்கர சத்தம் போட்டு ஜெபம் பண்றதுக்கு காரணம் 10 பேருக்கு அவர் ஜெபிக்கிறது தெரியணுமா. ஐயோ, இவர் பயங்கரமா ஜெபம் பண்ணுவாருங்க, அந்த அம்மா அவ்வளவு அற்புதமா ஜெபம் பண்ணுவாங்கங்க என்று பார்க்கிறவங்களாம் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க. அன்னைக்கு அந்த பரிசேயன் அப்படிதான் செஞ்சான். நிறைய பேருக்கு முன்னால ஒரு நீண்ட நெடிய ஜெபத்தை பண்றது, தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்கிறதே கிடையாது. ஆனா ஆட்கள் இருந்தா சத்தம் போட்டு நீண்ட நேரம் ஜெபிக்கிறது. தனிப்பட்ட விதத்துல ஜெபங்கிறது இருக்கவே இருக்காது. இது பரிசேயர்களுக்குள் காணப்படுகின்ற ஒரு கெட்ட குணம். அதாவது பாருங்க, ஜெபத்துல கூட மற்றவங்களோட ஒப்பிடுறது. இந்த ஆயக்காரனை போன்றவன் நான் அல்ல. தொடர்ந்து வாசிக்கலாம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று, கவனிங்க, ஆயக்காரன் தூரத்தில் நின்று அப்படின்னா ஃப்ரண்ட்ல வரவங்களுக்காக நான் தப்பா பேச வரலங்க. அந்த ஆயக்காரன் பலிபீடத்தின் அருகே வர்றதுக்கு கூட அவனுக்கு தைரியம் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடம். அங்கேதான் கர்த்தர் வாசம் பண்ணுவார் என்பது விசுவாசம். எனவே அவன் தேவ ஆலயத்திலே நுழைந்து பரிசுத்த ஸ்தலம், அதாவது ஜனம் மாத்திரமே இருக்கின்ற இடம், அந்த இடத்திலும் கூட தூரத்திலே நின்று கொண்டு, பின்னால் எங்கேயோ தூரத்திலே நின்று தேவனுடைய சந்நிதியை, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் பக்கம் கூட வராமல் தூரத்திலே நின்று எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. அயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய
என்மேல் கிருபையாயிரும் என்றான். இதுக்கு பேர் என்னங்க? விண்ணப்பம் பண்ணுதல். கவனிங்க, ஆண்டவரே, நோக்கி பார்க்க கூட என்னால முடியல, உடைய சன்னதியில் என் முகத்தை கூட உயர்த்த முடியவில்லை. இப்படி என்னைக்காவது நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? ஆண்டவரே, உடைய சன்னதியில என்னால் தலை நிமிரக்கூட முடியவில்லை, நான் அந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கிறேன், என் முகத்தை உமக்கு காண்பிக்க கூட என் மனம் அங்கீகரிப்பதில்லை. ஆண்டவரே, உமக்கு முன்பாக தலையை உயர்த்துகிற பலனோ தைரியமோ எனக்கு எப்பாவது இப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? ஆனால் ஆயக்காரன் சொல்லுகிறான், வானத்தை நோக்கி தன் கண்களை ஏறட்டக்கூட துணியாமல். அதுதாங்க தாழ்மை. நம்ம எத்தனை பேருக்கு என்ன தைரியம் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய பாவத்தையும் கூட தைரியமா செஞ்சுட்டு தேவ சந்நிதிக்கும் தைரியமா வந்து, பயமே இல்லாம வந்து, துணிகரமா வந்து நின்னு அவ்வளவு அற்புதமா பாட்டெல்லாம் கூட பாடுறாங்க, அவ்வளவு அற்புதமா பயங்கரமா ஜெபம்லாம் கூட பண்ணுவாங்க. எங்க அந்த பயம்? எங்க? ஐயோ, நான் சேவிக்கிற தேவன் பரிசுத்தர் அல்லவா? இந்த மகா பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரனாய் குமாரத்தியாய் இருக்க வேண்டிய நான் பொல்லாப்பானவற்றை செய்யக்கூடாதவைகளை செய்துவிட்டேனே. என் தேவன் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் கெடுத்து விட்டேனே. அவர் காண்பித்த அன்புக்கு, அருளிச் செய்த ஆசீர்வாதங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை ஆண்டவரே நான் வாழவில்லையே. பெயர்பட்ட மகா பரிசுத்த தேவனுடைய சன்னதிக்கு நான் எப்படி தைரியமாய் வர முடியும்? தைரியமா என் முகத்தை எப்படி உயர்த்த முடியும் என்பதைப் போன்ற தாழ்மையோ பணிவோ எப்பாவது நமக்குள்ள இருந்திருக்காங்க? என்னைக்காவது நீங்க தனி ஜெபத்தில் இருக்கும்போது என்னைக்காவது உங்களுக்கு தோன்றியிருக்கா, ஆண்டவரே, உம்மிடத்திலே ஜெபிக்க நான் வந்திருக்கிறேன், ஆனால் என் தலையை உயர்த்த எனக்கு முடியவில்லை என்று தலையை குனிந்து கொண்டிருந்த சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவ சந்நிதியிலே எப்பொழுதாவது இருந்திருக்கிறதா? என் வாழ்க்கையில இருந்திருக்கிறது. அநேக சந்தர்ப்பங்களிலே தேவ சந்நிதிக்கு போயிருக்கிற போது தலையை கூட உயர்த்த முடியாமல் காம தலையை குனிந்து உட்கார்ந்திருந்த சந்தர்ப்பங்கள் அநேகம் உண்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் சேவிக்கிற தேவன் மகா பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவருடைய சந்நிதிக்கு நாம் தகுதியற்றவர்கள். அவருடைய சந்நிதிக்கு முன்பு வந்து நிற்பதற்கு நாம் அருகதையற்றவர்கள். அவருடைய சந்நிதிக்கு வர தகுதி இல்லாத நம்மை அவர் வர அனுமதிக்கிறார் என்றால் அதுதான் நம்முடைய திறமை இல்லைங்க, அது அவருடைய கருணை, அது அவருடைய இரக்கம், அது அவர் காட்டுகிற கிருபை. அவருடைய சந்நிதிக்கு வரக்கூடாத நாம் அவருடைய சந்நிதிக்கு வருகிற போது அந்த விண்ணப்பம் இருக்கிறதா? அந்த தாழ்மை நமக்குள் இருக்கிறதா? பணிவு நமக்குள் இருக்கிறதா? ஏன் நமக்குள் அந்த தாழ்மையோ பணிவோ காணப்படுவதில்லை என்றால் கவனிங்க, கர்வம். நாம் ஏதோ மேலிருந்து குதிச்சவங்க மாதிரி, நாம் ஏதோ பயங்கர பரிசுத்தவான்கள் மாதிரி, நமக்குள் எந்த குறையுமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறது இருக்கு. பாத்தீங்களா? அதுதான் பரிசேயனுடைய குணம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபத்திலே பணிவோடு விண்ணப்பிப்பது என்பது உன்னுடைய ஜெப வாழ்க்கையில கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு விலையேற பெற்ற குணம். ஆண்டவருடைய சன்னதிக்கு போகிற போது, எந்த சமயமாக இருந்தாலும் சரி, தனிமையிலே ஆண்டவருடைய சன்னதிக்கு நீ போகிற போது உன் பணிவு அங்கே காணப்பட வேண்டும். ஆயக்காரன் ஆலயத்துல பின்னால் எங்கேயோ ஒரு இடத்துல நின்னுகிட்டு வானத்தை நோக்கி, ஆண்டவரை நோக்கி கண்களை ஏறெடுக்கவும் கூட துணியாமல் தன் மாரில் அடித்துக்கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். உம்மை ஏறெடுத்து பார்க்கவும் எனக்கு தைரியம் போதவே இல்லை ஆண்டவரே. இப்ப என்னுடைய கேள்வி, யாருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும்? அவர்களில் யார் தேவனுடைய பார்வையில நீதிமானாக ஏற்றுக்கொண்டிருக்கப்பட்டிருப்பார்கள்? யாருங்க? பரிசேயனா? தசமபாகம் ஒழுங்கா கொடுக்கிறவனா? 2-3 நாள் உபவாசம் இருக்கிறவனா? பயங்கரமா சத்தம் போட்டு ஜெபிக்கிறவனா? சொல்லுங்க, யாருன்னு? மௌனமாய் விண்ணப்பித்தவன். அதாவது நம்மள எத்தனை பேருக்கு அப்படி ஜெபித்து விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கிறதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாட்களிலே நாம் எல்லோருமே கூட நம்முடைய ஜெப வாழ்க்கையில இவற்றை கடைபிடிக்க வேண்டும். தேவனுடைய சந்நிதியிலே பணிவாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு தேவன் என்றாலோ தேவ சந்நிதினாலோ ஒரு மதிப்பில்லாம, பயம் இல்லாம, பக்தி இல்லாம அவருடைய சந்நிதிக்கு வந்து, இன்னும் சில பேர் தேவனுடைய சந்நிதியில இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு கூட இருக்காது. தங்களுக்கு முன்னால இருக்கிற சேர்ல காலை நீட்டி வச்சுக்கிட்டு, அஃப்கோர்ஸ் நம்முடைய கால்வரி டெம்பிள்ல அந்த மாதிரி யாரும் செய்யறதுல தெரியும். சர்ச்சில் முன்னால் இருக்கிற சேர் மேல காலை தூக்கி வச்சுக்கிறது.
பக்கத்துல யார் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, கால் மேல காலை போட்டுக்கிட்டு உட்கார்றது, அல்லது 2 காலையும் அப்படியே நீட்டி நெடுமையா உட்கார்றது. இன்னும் சிலர் காலாட்டிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது 2 கைகளையும் இப்படி விரிச்சுக்கிட்டு ஏதோ சினிமா தியேட்டர்லயோ மால்லையோ எங்கேயோ உட்கார்ற மாதிரி உட்கார்றது. இவைகள் எதுவுமே கூட ஒரு ஆவிக்குரியவனுக்குள் காணப்படுகிற லட்சணங்கள் அல்லவே அல்ல. எனவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அமெரிக்க தேசத்திலே அதன் வைஸ் பிரசிடென்டை தேர்ந்தெடுக்கிற சந்தர்ப்பம் அது. வைஸ் பிரசிடென்டை தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த சமயத்தில் அந்த பிரசிடென்ட் என்ன செய்தார் என்றால், வைஸ் பிரசிடென்டாக இவரை நான் தேர்ந்தெடுக்கப் போகிறேன் என்று அனௌன்ஸ் பண்ண வேண்டிய சமயத்தில் அவரோ பெயரை மாற்றி சொல்லிவிட்டார். யாரை வைஸ் பிரசிடென்டாக தேர்ந்தெடுப்பார் என்று எல்லோரும் நம்பினார்களோ அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. இன்னொருவர் பெயரை அனௌன்ஸ் பண்ணிவிட்டார். அந்த இன்னொருவருக்கு அவ்வளோ ஷாக். இதென்னது, என்னோட பேரை வைஸ் பிரசிடென்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாரே, ஏன் இப்படி நடந்தது? ஒன்னும் புரியல. அதற்கு பிறகு அந்த பிரசிடென்டாக நிற்கப் போகிற அந்த நபரிடத்தில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, என்னது திடீர்னு சடனா இப்படி பேரை மாத்தி சொல்லிட்ட? வைஸ் பிரசிடென்டா குறிப்பிட்ட நபரைத்தானே நீங்க நாமினேட் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்க, சடனா பேரை மாத்திட்டீங்களா, ஆளை மாத்திட்டீங்களே, காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் பிரசிடென்டா நிக்க போறேன், வைஸ் பிரசிடென்டா அவரை நான் என் கூட நிறுத்தணும் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். இந்த மீட்டிங் ஆரம்பிச்ச சமயத்தில் நானும் வந்துட்டேன், அவரும் உட்கார்ந்துருந்தாரு. நான் வந்தப்போ அட்லீஸ்ட் ஒரு மரியாதைக்காக எந்திரிச்சு நிக்கிறது கூட நான் பார்க்கல. மட்டும் இல்லாம எனக்கு முன்னாலே கால் மேல கால் போட்டு காலை இப்படி வேற ஆட்டி ஆட்டி காமிச்சாரு. வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஒரு ஷூவை இப்படி இப்படி ஆட்டுறாரு. வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னா அப்புறம் 2 ஷூவையும் இப்படி ஆட்டுவாரு. வேணா நீங்க கூட பார்க்கலாம், நெட்ல போனீங்கன்னா இந்த விஷயத்த பார்க்க முடியும். ஒரு நபர் கால் மேல கால் போட்டு பெருமையா உட்கார்ந்து இருந்த காரணத்துக்காக அமெரிக்க தேசத்தின் வைஸ் பிரசிடென்ட் பதவியே இழந்து போனார். அப்படின்னா என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவ சந்நிதிக்கு வரும்போது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற தேவனுடைய சந்நிதியிலே நாம் ஜெப விண்ணப்பம் பண்ணும்போது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். எனவேதான் நான் சொல்கிறேன், தேவ சந்நிதிக்கு வந்தாலும் அல்லது உங்க ரூம்ல நீங்க ஜெபம் பண்ணாலும், தனிமையில ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாலும், விண்ணப்பித்து பணிவோடே கூட நாம் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க, யார் பரிசுத்தனாய் நீதிமானாய் அங்கிருந்து வெளியே போனா வேதம் சொல்லுது, இந்த விண்ணப்பம் பண்ணுகிற அவர்கள்தான். மனம் திரும்புகிற மனஸ்தாபப்படுகிற மனிதர்களுக்குள்ள இருக்கிற சாதாரண குணம் பணிவு. பணிவோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருமே கூட தேவனுடைய இருதயத்திலே இடம் பிடிப்பார்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, இந்த வேளையிலும் ஜெபத்திலே வருமானப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து ஒவ்வொருவரையும் சுற்றி வேலி அடைத்து ஒவ்வொருவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து கஷ்டங்களிலிருந்தெல்லாம் ஆண்டவரை விடுவித்து நிம்மதியாய் சமாதானமாய் சந்தோஷத்தோடு உம்மை சேவிக்கிற பாக்கியத்தை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72